ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றுக்கு செகண்டு ஓடி நடந்திருக்கு. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூவை பற்றி சொல்கிற மாதிரி மட்டமான பவுலிங் யூனிட்டு. ராகுலோட கேப்டன்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது லக்கில் ஜெயிச்சா தான் உண்டு. அவனுக்கு ப்ரெஷர் நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணவும் தெரியாமல் வேண்டு இருக்கான். ஏடா டேய், இந்த பிரசித்து தான் ரன்னு கொடுக்குறான்னு தெரியுது, ஏன் அவனுக்கு 9 ஓவர் வரையும் போட விடுறேன்? அதுக்கு நீ சுந்தரையும் ஜடேஜாவையும் யூஸ் பண்ணிருக்கலாம், ரன் ரேட்டாவது ஏதோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கம்பீரோட தத்துக்குள்ள ஹர்ஷித் ராணா 6 பாலுமே ஸ்லோ பாலா போட்டுக்கிட்டு இருக்கான். அது கூட அவனுக்கு தெரியாதா? எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாம இருக்கா. அவனுக்கு வேற ஃபுல்லா 9 ஓவரும் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஃபீல்டிங்கு ரொம்ப மோசம். அதை விட மோசம் இந்த ஜெய்ஸ்வால் பையன். யாராவது அவனுக்கு கொஞ்சம் கேட்ச் பிடிக்க சொல்லி கொடுக்கணும். அவன் பார்த்த வேலைனால ஒழுங்கா மார்க்ரம் கேட்ச பிடிச்சிருந்தான்னு வைங்க, ஏதோ ஒரு மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கான். அதை விட கடைசி ஓவர் 3 ரன்னுக்கு ராகுல் பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தான். சரி எப்படியாவது ஜெயிச்சு இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம பிரசித்துக்கிட்ட. ஏண்டா, அவன் தான் எப்படி போடுறன்னே தெரியாம போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட போய் சொன்னாப்புல மட்டும் விட்டுருவானா? யாரும் அந்த ஷார்ட் பால் தான் குத்தி குத்தி போடுவான். அதான் ஈஸியா தொக்கா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. கோலியோடும் ருத்ராஜோட சதமும் வேஸ்ட். அவங்க மாங்கன்னு அடிச்சு 358 ரன் அடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க அழகா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படியே போச்சுனாக்க நல்லா இருக்காது. நம்ம இலங்கை மாதிரி ஆயிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.